ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? இந்த மாதம், இந்த புது வருஷம் இப்போ தான் துவங்கினது போல் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த கடைசி வாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 4-5 நாளில் ஒரு புது மாதத்துக்குள்ளே போகிறோம்ல. தேவப்பிள்ளையில் பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை சொன்ன வாக்கு தத்தங்கத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை குறித்து தானே தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை இந்த ஆண்டில் நிறைவேற்றி உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதமாக தான் வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் அது தானே சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வத்துக்கு, உங்களை கனப்படுத்தி உயர்த்துவதற்கு உண்மையில் இருக்கிறார். பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக மனஸ்தாபப்பட்டேன். அழகா இருக்குல்ல? நான் உங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டேன். அதனால நான் என்ன செய்கிறேன்னா, அங்கே சொல்கிறாரு, நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். நான் உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். அல்லேலூயா. எந்த காரியங்கள், எந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இடிக்கப்பட்டது போல இருக்குது. தேவப்பிள்ளையில் ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நான் கட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவர்களை கட்டுவேன். எந்த நீ எதிர்பார்த்த நன்மைகள், உங்கள் ஆம்பிஷன்ஸ், நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன் பிரதர், இந்த ஜாபுக்கு போகணும்னு நினச்சேன், என் ஃபேமிலி இப்படி செட்டில் ஆகணும்னு நினச்சேன், நான் என்னுடைய கனவெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு எல்லாம் யோசித்து சொந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை அவன் யாரால் இடிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் ஒருவேளை நம்ம குறித்து இப்படி யோசிக்கிறோம், ஆனால் உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவுகளும் வழிகளை காட்டில நினைவுகளும் வழிகளும் உயர்ந்திருக்கிறது ஆண்டு சொல்கிறார். நம்ம கொஞ்சமாக யோசிப்போம், ஆனால் நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன தரமை யோசிக்கிறாரு? பெருசாக யோசிக்கிறார். அதுதான் உண்மை. உங்களை குறித்து ஆண்டவர் பெருசாக யோசிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செஞ்சுட்டு, அநியாயங்களை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட தூரம் போகும்போது அவளை தண்டிக்க ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் மறுபடியும் அவங்க மேலே மனதுருகி என்ன பண்ணனாக்கா, அவளை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு நன்மையை செய்கிறத நான் பார்க்கிறோம். யார் அவங்கள யார் கையில் ஒப்பு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கும். வேதத்தை நிறைய அப்படி பார்த்துருக்குறோம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்காக மனஸ்தாபப்பட்டேன், நான் இனி உங்களை இடிக்க மாட்டேன், கட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நாட்டுவேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஆண்டவர்களை நாட்டுவார், ஆண்டவர்களை நிலைநிறுத்த பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அதில் மாற்றமே இல்லை. ஆண்டரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க, ஆண்டரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். 1 நாளாகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் அழகான வீட்டை கட்டி கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியனின் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியனுக்கு மன தைரியம் கிடைத்தது. பாருங்க, ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு சொல்வார். ஆனால் அதே போல் கர்த்தர் தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறார். தாவீது சொல்வார், நீங்கள் அதில் என்றென்றைக்கும் அதில் நீங்கள் வாசம் பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. தாவீதுக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கட்டுவார், உங்களை இடிக்க மாட்டார். உங்கள் ஆம்பிஷன்ஸை, உங்கள் ஃப்யூச்சரை, ஆமென், உங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் கட்டி உங்களை அழகாக மாற்ற உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. உங்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. என்னை எங்கள் மேலே மனஸ்தாபப்படுகிற கருத்தை ஆண்டவரே, யார் யார் வாழ்க்கை எந்தெந்த காரியத்தில் இடிக்கப்பட்டிருக்கோ, ஒரு வேளை அன்றே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி அன்றே பிரிஞ்சு குடும்பங்கள், இடிந்து போன குடும்பங்களை இந்த நாளில் திரும்ப கட்டுபடியாக நான் ஜெபம் பண்ணுறப்பா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் கட்டப்படணுமோ, தாவீதுக்கு வீடு கட்டி கொடுத்த கருத்தை இவர்கள் வாழ்க்கையை கட்டுவீராக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த நாள் முழுதாக கரம் பிடித்த நடத்துங்க தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துகளும் இயேசுவின் மூலம் மக்கள் பிதாவே. ஆமென்.
அவர்களை கட்டுவார். தைரியமாக போங்க. God bless you.